ஹலோ! பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். The joy of the Lord is your strength. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, சந்தோஷமாயிருப்பதே நம்முடைய பலன். அழகு பார்த்திருக்கீங்களா? அது தனக்கு புது பலன் உண்டாக ஒரு உயரமான இடத்துல தனித்து போய் தன்னுடைய பழைய இறகுகளை தானே கொத்தி போட்டு நகங்களை எல்லாம் உடைத்து போட்டு அது காத்திருக்குமா. புதிய இறகுகள் முளைத்த உடனே அது ஏற்கனவே பறந்து சென்ற உயரத்தை விட அது இன்னும் அதிக தூரத்தை அதிக உயரத்தை தொட அந்த புது பலன் அதற்கு ஏதுவாயிருக்கும். இது போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இன்னும் அதிகமாயோட இன்னும் அவருக்காய் எழும்பி பிரகாசிக்க புது பலனால் நம்மை நிரப்பி நம்மை பயன்படுத்துகிறார். அந்த புது பலன் எப்படி வருகிறது தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூறும் போது நமக்கு புது பலன் உண்டாகிறது. எனவே கர்த்தருக்காய் காத்திருப்போம், எழும்பி பிரகாசிப்போம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலக்கமடைந்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள்ல நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். கவலைப்படாதீங்க. தைரியமாய் ஆண்டவருக்குள் களிகூற ஆரம்பியுங்கள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்காய் காத்திருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டுகளை அடித்து உயிர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சகலவற்றையும் செய்து முடித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களையும் என்னையும் நிச்சயம் ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். நம்முடைய தலையை நிமிரச் செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.